இந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பணக்கார வீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா இந்த கிளாஸ்ல ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையன் ஒன்றும் பணக்காரன்லாம் கிடையாது. ஆனா பணக்கார வீட்டு பையன் மாதிரி நடிச்சுட்டு தான் இருப்பான். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த பையனை வந்து இந்த கிளாஸ் ஃபிட் வேலையை அனுப்பிடுவாங்க. இவன் மேல சுத்தமா டவுட்டே வரக்கூடாது அப்படின்றதுனால டெய்லி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டா எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அந்த மாதிரி வீட்டுக்கு போறப்போலாம் ஒவ்வொரு நாள் ஒரு லக்ஸரி கார்ல போயிருப்பான். இப்போ அந்த கார் எல்லாமே வந்து ரெண்டுக்கு எடுத்தது தான். உண்மையாவே இந்த பையனோட வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு குட்டி பிசினஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த பையனோட வீட்டுக்கு மட்டும் யாருமே போனதே கிடையாது. இவன் வேற என்னோட வீடு பெரிய பங்களா சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு ஓவரா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி வச்சதுனால இப்போ அவங்களும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க கேட்கறத அவாய்ட் பண்ணவும் முடியல. அதனால இப்போ இந்த பையனை வந்து கண்டிப்பா நான் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த பையன் வந்து பணக்கார வீட்டு பையன் கிடையாது அப்படின்றது ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் தெரியும். அதனால ஒரு பெரிய பங்களாவா வந்து வாடகைக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணும் பார்த்துட்டு வந்துருப்பா, எனக்கு ஒரு பெரிய பங்களாவா தெரியும், ஆனா அதோட வாடகையே வந்து ₹1,00,000 மேல வரும், ஓகேவா உனக்கு அப்படின்ட்டு கேட்டிருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பையனும் காலை கட் பண்ணிடுவான். இந்த பக்கம் அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்ரேஷனுக்காக ₹1,00,000 சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த காசு ஒன்றும் சும்மா வந்துடல. இப்போ இவங்க 2 பேரும் வந்து கஷ்டப்பட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை செஞ்சதுல வந்து காசு தான். இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வாடகையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பாவோட ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் நம்ம வந்து நல்ல பேரோட இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் யோசிச்சுட்டு தான் இருப்பான். அதனால அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு வாடகையாகவும் கொடுத்துருவான். இப்போ அவங்க 2 பேரும் வந்து காசு காணுமே அப்படின்ட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க. ஆனா அப்ப கூட வந்து எல்லாரையும் சந்தேகப்படுவாங்களே தவிர வீட்லயே இருக்கிற அவங்க பையனை சுத்தமா சந்தேகமே பட மாட்டாங்க. இப்போ இந்த பையன் வந்து நினைச்ச மாதிரி ஒரு பெரிய பங்களாவை வாடகைக்கு எடுத்துருவான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்ட வைப்பான். எல்லாரும் பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க. இப்போ அங்க 2 சர்வன்ஸ் நிப்பாங்க. அவங்க 2 பேரும் வேற யாரும் கிடையாது, இப்போ இவனுடைய அப்பா அம்மா தான். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ அவங்க அப்பா அம்மாவே வந்து வேலைக்காரங்க மாதிரி நிக்க வச்சிருப்பான். எல்லாம் எதுக்காகனா இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை விட்டு போயிடக்கூடாது, அவனை தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக.